ரைட்ஸ் இருக்கோ பொண்ணுங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அது வந்து பல காலம் ஆச்சு. லாவே வந்து பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க என் ப்ராப்பர்ட்டி. இன்னமும் அது தெரிஞ்சும் நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லை அது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையான்னு எனக்கு தெரியல. ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பொண்ணுங்களுக்கு கொடுத்தா இட் வில் பி வெரி பெட்டர். பசங்களுக்கும் கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும். உண்மையிலேயே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். சில இடத்துல வந்து அவங்கள வந்து போஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. அந்த போஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த ஆசை வருது. அந்த அடுத்த அவங்க கூட இருக்கிற சேம் ஏஜ் பீப்புளுக்கும் அவங்க வீட்டில் அப்படி கல்யாணம் பண்ணாங்களே, நம்ம வீட்லேயும் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு குட்டி ஆசை வரும். ஸோ எது தேவையோ அது மட்டும் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எது எசென்ஷியல்ஸோ அது மட்டும் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தேவை இருக்குது அப்படின்னும் போது அது கொடுக்கறது சம்திங் டிஃப்ரெண்ட். பட் அவுட் ஆஃப் இது கொடுக்கும்பொழுது அவங்களுக்கும் வந்து ஒரு லெத்தார்ஜிக்னஸ் வருது. எதுக்கு உழைக்கணும், இது இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரதட்சணை கொடுக்கறத விட கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்.